ஷி வென்ட் த்ரூ அ போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன். ஸோ தென் அவங்களுக்கு அந்த ஆன்மீகம் தான் கத்துக் குடுக்குது. இந்த குழந்தைய பாரு, அதுடைய சிரிப்ப பாரு, அத விட ஒரு அழகு இருக்கா? அப்படின்னு. ஸோ தென் ஷி சேஸ், "ஐ வில் மேக் அ ப்ராஜெக்ட் ஆஃப் திஸ்." எல்லா விதமான வயசு வித்தியாசம் கிடையாது. அந்த ப்ராஜெக்ட்ல எனி மதர், இன்ஃபாக்ட் அதுல ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் ஃபோட்டோ வந்து ஒரு பாட்டி, ஒரு தாய், ஒரு மகள். அந்த மகளுக்கு ஷி இஸ் பிரெக்னன்ட். ஓ! அருமை. அந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஒரு பெண்ணியம் கலந்த ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் தாய்மைக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட். ஸோ நான் உடனடியா யோசிக்கவே இல்ல. உடனடியா ஓகே சொல்லிட்டேன். என் கணவரோட தான் நான் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு போனேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இது. ஆனா இங்க அதுக்கு 2 விதமான ஒரு ரிசப்ஷன் எனக்கு கிடைச்சது. ம். ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன் பத்திரிக்கைகள் அத ஸ்கூப்பா பார்த்தாங்க. ஓ! அவங்களுக்கு பத்திரிக்கைக்காரர்களுக்கு அது மேல எந்த விதமான மதிப்பு மரியாதை இல்ல. இத பிரேக் பண்ணது மலையாள மனோரமா. கேரளால எல்லாருமே கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்கா இருப்பாங்கன்னு நெனைப்போம். ஆனா மலையாள மனோரமா இத ஒரு செய்தியா தான் அவங்க ஓ! ட்ரீட் பண்ணாங்க. ஆ. யா அவங்களுக்கு எந்த பெர்மிஷனும் கிடையாது. இந்தியால அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எ எந்த ஒரு வியாபார நோக்கமும் கிடையாது அதுக்கு. பட் அவங்க அப்படி அத எடுத்து போட்டு அத ஒரு பெரிய பிரேக்கிங் ஓ! ஸ்டோரியா அவங்க ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு அது கஷ்டமா இருந்தது. ம். ஏன்னா, என்னுடைய சுயத்த நான் ஒரு இடத்துல கன்சென்ட்டோட நான் செய்யறத, நீ என் கன்சென்ட் இல்லாம எடுத்து போடுற. ம். ம். இல்லைங்களா? ம். புரியுது. ஒரு சினிமா படம் கூட நம்ம கன்சென்ட் இல்லாம டவுன்லோட் பண்ணி பார்த்தா நம்ம திட்டுவோம். என் ஃபோட்டோ நான் பப்ளிக்கு குடுத்த ஃபோட்டோவ கூட நீ டவுன்லோட் பண்ணி உட்கார்ந்து உன்னுடைய வக்ரத்துக்கு நீ பயன்படுத்தினேன்னா, நான் வருத்தப்படுவேன். உண்ம. நீ குடுத்த ஃபோட்டோ தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்றது. புரியுது, புரியுது, புரியுது. அதுல ஒரு புனிதமான ஒரு ப்ராஜெக்ட்ட ம். நீ நியூஸா மாத்துனங்கிறது எனக்கு ரொம்ப ம். வருத்தம். அந்த நியூஸ் அந்த பப்ளிசிட்டி எனக்கு வேணும்னு தெரிஞ்சிருந்தா நானே குடுத்திருப்பேனே! கரெக்ட். ம். இந்தியாவுல அதுக்கான மெச்சூரிட்டி இல்ல, தேவையும் இல்ல. ம். இங்க வந்து அந்த தேவையும் இல்ல. ம். இப்ப இருக்கு. பால் குடுக்க மாட்டேன், அழகு கெட்டுரும்னு நெனைக்கிற சில்லி தாட்ஸ் இங்கேயும் இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. பட் இங்க அத விட அதிகமா சோசியல் சப்போர்ட் இருக்கு. மெடிக்கல் கவர்ன்மெண்ட்லயே நம்மளுக்கு நல்ல அவேர்னஸ் குடுக்குறாங்க. கரெக்ட். ம். அங்க அது இல்ல. எல்லா கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க. ம். ஸோ அவங்களுக்கு வந்து வருஷக்கணக்குல அந்த ட்ராமாலாம் இருக்கு. 50, 60 வயசுல கூட அவங்க வந்து தே ஹேவ் இஷ்யூஸ் வித் பீயிங் அ மதர் அண்ட் ஆல் தட். ஸோ அந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிறதுக்கு எதிரா எடுத்தது தான் அது.